இந்த காம்பவுண்ட் மட்டும் உங்கள் சிலிண்டரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டரை பற்றினா 3 ஃபேக்ட்ஸ் தான். நம்பர் 1, உங்களுக்கு கேஸ் ஸ்மெல் வருதா? உனக்கு கேஸ் ஸ்மெல் வரல? ஆமால, எனக்கும் வருது. எனக்கு ஒண்ணு வரலையே, அடுப்பு அணைச்சிட்டு தானே அட உனக்கு ஜல்புமா. ஆக்சுவலாக எல்பிஜி பொறுத்த வரைக்கும் கலரும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது. அப்போ கேஸ் லீக் ஆகிறப்போ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு காரணம் ஈத்தேன் எத்தியால். இந்த ஈத்தேன் எத்தியால் ஒரு மாதிரி ஸ்டிங்கி ஸ்மெல்லை தரும். ஸோ கேஸ் லீக் ஆகிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காகவே இந்த காம்பவுண்டை ஆட் பண்ணுறாங்க. ஏன் பர்டிகுலராக இந்த காம்பவுண்ட்னா இது ரொம்ப வேஸ்ட் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மாதிரி ஸ்டிங்கி ஸ்மெல்லை தரும். கேஸ் சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் அப்போ ஸ்டிங்கி ஸ்மெல்லுக்கு பதிலாக ப்ளசண்டான ஸ்மெல்லாக இருந்தால் நம்ம தடுத்து நிறுத்தத்துக்கு பதிலாக அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஈத்தேன் எத்தியால் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலன்னா கேஸ் லீக் ஆகிறப்போ நோட்டீஸ் பண்ணாமல். நம்பர் 2, கேஸ் சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ரெட் கலர் ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ்க்கும், ப்ளூ கலர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டோட்டலாக 9 கலர்ஸ் இருக்குது. இந்த 9 கலர்ஸும் 9 டிஃப்ரெண்ட் கேஸை டினோட் பண்ணுது. இது ஏன் 9 கலர்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஈஸியாக எந்த கேஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்பர் 3, எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது பேருக்கு ஏற்ற மாதிரி இது லிக்விட் தான். இந்த கேஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் லிக்விடாகவும் லோயர் கான்சன்ட்ரேஷனில் கேஸாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் சிலிண்டரில் இருக்கும்போது இது லிக்விடாகவும் சிலிண்டர்லேருந்து வெளில வந்தால் இது கேஸாகவும் மாறுது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.